வெல்கம் டு ஹோம் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம், ஆம்லேட் ரைஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆம்லெட் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆம்லெட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை உடச்சி ஊற்றிக்கலாம். அதில் இப்போ இதில் 6 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து நல்லா கலக்கி நல்லா அடிச்சிக்கணும். இதுக்கு வெங்காயம்லாம் சேர்க்கக்கூடாது. முட்டை ஆம்லெட்னோன்னா உடனே வெங்காயம்லாம் சேர்த்து அடிக்கணும்னு நினைப்பீங்க. வெங்காயம்லாம் வேண்டியதில்லை. இது 3 தான் சேர்த்து நல்லா அடிச்சிக்கணும். நல்லா அடிச்சிக்கலாம். இப்போ எல்லாம் கலந்து முட்டையெல்லாம் நல்லா அடித்து இப்படி வச்சாச்சு. ஆம்லேட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இதை பிரட்டி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். மீதி இருக்க முட்டையையும் இது மாதிரி ஆம்லெட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஆம்லெட்டெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை எடுத்து இப்படி வச்சு இப்படி ரோல் பண்ணிக்கணும். இப்படி ரோல் பண்ணிக்கணும். இப்படி ரோல் பண்ணிவிட்டு இப்படி நீட்டை வாக்கில் இப்படி வெட்டிக்கணும். இப்படி எடுத்து இப்படி வெட்டி வச்சுக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி வெட்டிக்கலாம். இப்போ எல்லாம் கட் பண்ணி இது மாதிரி எடுத்தாச்சு. இப்போ ஆம்லெட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு 1.5-2 ஸ்பூன் அளவு கூட நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ எண்ணெயும் நெய்யும் சேர்த்து காஞ்சிருச்சு. ஒரு துண்டு பட்டை உடச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 5 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கியாச்சு. இது ரொம்ப வதங்க வேண்டியதில் லேசாக வதங்கினா போதும். இதை வதக்கியாச்சு. இப்போ ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 100 கிராம் முட்டைக்கோஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லித்தலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அந்த காய்க்கெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கியாச்சு. இதுக்கு மேலே ரொம்ப காய் குழையக்கூடாது. இப்படி நறுக்குன்னு தான் இருக்கணும். இப்போ இது கூட ரைஸு சேர்த்துக்கலாம். நான் பிரியாணி ரைஸ் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு
வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன். இது மாதிரி இப்படி பொல பொலன்னு இருக்கணும். இதுக்கு வந்து ரைஸு தான் முக்கியமே. நல்லா இது மாதிரி பொல பொலன்னு இப்படி சாதத்தை ரெடி பண்ணிக்கணும். இப்போ இதில் கலந்துக்கலாம். நான் 1/2 கிலோ ரைஸ் எடுத்து சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் இதில் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இப்படி மெதுவாக இப்படி சாதம் உடஞ்சிராமல் இப்படி கிளறி விடணும். இப்போ ரைஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. கலந்து கிளறியாச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஆம்லெட்டை சேர்த்துக்கலாம். ஆம்லெட்டை சேர்த்து இதையும் லைட்டாக இப்படி கிளறிக்கணும். இப்போ இதில் ஆம்லெட்டு சேர்த்து ரைஸ் உடையாமல் இப்படி மெதுவாக கிளறி விட்டுக்கணும். இப்போ ஆம்லெட்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து கிளறிக்க வேண்டியதுதான். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லித்தலையும் புதினா தலையும் மேலே போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட வேண்டியதுதான். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஆம்லேட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இதை பாஸ்மதி அரிசியில் செஞ்சுருக்கோம். நீங்கள் இதை நார்மல் ரைஸில் கூட செய்யலாம். அதே மாதிரி சோயா சாஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கூட தேவையில்ல. அது வந்து ஆப்ஷனல் தான். இல்லாமல் செஞ்சால் கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு சுவையான சமையலோடு உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.